எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது இல்லையா? ஆசை இல்லாத மனிதன் அப்படிங்கிறது யாருமே இல்லை. சில பேர்த்துக்கு பொருட்களின் மீது ஆசை, சில பேர்த்துக்கு பணத்தின் மீது ஆசை, சில பேர்த்துக்கு நிலத்தின் மீது ஆசை, சில பேர்த்துக்கு பொன் மீது ஆசை, பெண் மீது ஆசை, எதிர்பாலினத்தவர் மீது ஆசை. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஆசையின் காரணமாகவே இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமானது ஒரு மனிதனின் மனதிற்குள்ளே ஏற்பட்டு விட்டால், அந்த தீவிரமானது இருக்கின்ற வகையிலே பார்த்தீங்கன்னா அவன் கடும் முயற்சி செய்து அவன் எக்காரியத்திற்காக அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அக்காரியத்தை நிறைவேற்றும் வரையிலுமே அவனுக்கு தூக்கம் ஏதும் வருவதில்லை, சில ஆசைகளும் வருவதில்லை. அந்த நேரத்தில் இந்த சிற்றின்பங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். இதை உணர்ந்திருந்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றதோட பொருளானது விளங்கப்பெறும். இப்போ வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள், அது ஏனோ தானோ என்று இல்லை, இது கண்டிப்பாக எனக்கு வேண்டும், இது கண்டிப்பாக எனக்கு வேண்டும், இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளானது இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட குறிக்கோளானது மனதிலே தோன்றிவிட்டால், அந்த மனதானது அதை இறுக பற்றி கொண்டு விட்டால், அது நிறைவேறும் வரையிலும் மனிதனை தூங்க விடாது. அந்த மனித மனத்திலே வேறு எந்த எண்ணங்களும் தோன்றாது. அந்த மாதிரியான சிற்சில எண்ணங்கள் தோன்றினாலும் அது உடனே மறைந்துவிடும். காரணம், தான் கொண்ட அந்த ஒரு அழுத்தமான பதிவு, மனதினுள்ளே ஒரு அழுத்தமான பதிவானது ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதை அடையும் வரையிலும் மனதிற்கும் சரி இந்த உடலுக்கும் சரி தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. அதை துரத்தி துரத்தி எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற ஏக்கமும் மனம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதன் வாயிலாக அது சார்ந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொண்டு அதன் வழியே பயணித்து நாம் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வோம். அது எதுவாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஆழ் மனதில் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வீடை கட்டி முடிக்கிற வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசானது தூங்காது. அதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்து கொண்டே இருக்கும். இந்த மனமானது தொடர்ந்து செய்து கொண்டே எப்படியாவது அதை கட்டிவிட வேண்டும்னா எப்படியாவது கட்டிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அதுவும் ஆசையில் தான் அடங்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனை நாம் இனம் கண்டு கொள்வதிலே, புரிந்து கொள்வதிலே தாமதம் ஏற்படுகிறது. அப்படின்னா இன்னும் அவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாததுதான் காரணமாக இருக்க முடியும். இப்ப நெருப்பானது சுடும், பார்க்கும் பொழுது சுடாது. ஒரு முறையாவது அனுபவித்தால் தான் அது சுடும். அதன் பின்னே அந்த பக்கம் நாம் செல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடித்த உணவானது இருக்கிறது அப்படின்னா எப்படி அது பிடித்த உணவாக மாறியதுன்னா ஒரு முறையேனும் அதை சுவை பார்த்திருப்போம், அதனுடைய ருசியை அறிந்திருப்போம். அதன் வாயிலாக நம் உடலுக்கு அந்த சுவையானது தேவைப்படுகிறது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை ருசிக்க தோன்றும். அப்ப இறைவனின் அந்த திருப்பாதத்தை அடைய வேண்டும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவரை ஏதேனும் வகையில உணர்ந்திருக்க வேண்டும். உணர்தல் அப்படிங்கிறது இயற்கையா சில விஷயத்துல அவங்க கர்மத்தின் அடிப்படையில சின்ன வயசுலேயே சில பேருக்கு நடக்கிறது. சில பேர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதன் வாயிலாக இறைவனை உணர பெறுகிறார்கள். யோகங்கள், தவங்கள் இதன் மாறியாக குருவின் மூலமாக சென்று அதனை அடைகிறார்கள். இன்னும் சில பேர் எதற்காக வந்தோம் என்று தெரியாமலேயே சிற்றின்பங்களிலே மனதை அலைக்கழித்து கொண்டு அதனிலே அப்படியே ஒரு மாதிரி நேரங்களை வீணடித்து கொண்டு உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். சரி, எப்படி அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மனமானது ஒரு இடத்திலே ஆழ பதிந்து விட்டால், ஒரு எண்ணத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டால் அந்த எண்ணம் ஈடேறும் வகையிலும் அந்த மனதும் தூங்காது, அந்த உடலையும் தூங்க விடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலத்தான் ஏதேனும் ஒரு வகையிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவரை காண வேண்டும், அவரது அருளை பெற வேண்டும், இறைவனுடன் இரண்டரை கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே, பெயருக்கெல்லாம் இல்லை, உண்மையாகவே அந்த எண்ணமானது உங்களது மனதிற்குள்ளே உதைந்து விட்டால், பதிந்து விட்டால், அந்த எண்ணம் ஈடேறும் வரையிலும் அந்த மனமானது நம்மை தூங்க விடாது.
இறைவனை நோக்கியே செலுத்திக் கொண்டிருக்கும். சதா சர்வகாலமும் இறைவனின் நினைவையே நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நீங்கள் எடுத்துக்கோங்க. தொழில்நுட்பம் இருக்கிறதல்லவா, கையிலே உங்கள்கிட்ட அந்த மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, கைபேசி, அதில் பார்த்தீங்கன்னா இணைய உலகம் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துடுச்சு. ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அது தொடர்பாகவே அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு பல தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இது நீங்கள் கண்டு உணர்ந்தது தான். உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த பிடித்தவற்றையே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருப்பார்கள். அதே போலத்தான் உங்கள் மனமும். இந்த மனமானது உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது சார்ந்த தேடல்களில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும்.